திரு எழிலரசன், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இது நிதி ஒதுக்கீட்டில் ஓர வஞ்சனை, வெள்ள பாதிப்புல மத்திய அரசு அரசியல் செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு மிகையானதாக இருக்கிறதா? நம்மளுடைய பாதிப்பு என்னன்றத முதல்ல தெரியும். நமக்கு சென்னையில் ஏற்பட்ட மிக்ஜான் அந்த புயலின் போது ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி நாம் ஏற்கனவே விரிவாக நம்ம பார்த்துருக்கிறோம். முதல் கட்டமாகவே ஒரு 5060 கோடி அளவிற்கு தேவை என்று முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருந்தார். பின்னர் மத்திய அரசினுடைய பாதுகாப்புத்துறை ஒன்றிய அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தார், திரு ராஜ்நாத் சிங் அவர்கள். பின்னர் அவங்களுடைய குழுவினர் வந்து ஆய்வு செய்து என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் பார்த்தாங்க. பின்னர் அவர்களே பேசும்பொழுது அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு போதுமான அளவிற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதை பாராட்டுக்குரியது என்றும் சொன்னார்கள். தேவையான பாதிப்புகளுக்கு ஏற்ற நிவாரணங்கள் என்ன என்பதனை ஆய்வு செய்திருக்கிறோம், அறிக்கை தரப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாமும் தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய அந்த ஆய்வின் அடிப்படையில் 12,000 கோடி தேவை என்பதை சொல்லியிருக்கோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நிதி என்னன்றது நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முதல்ல சொல்கிறது கூட இந்த 450 கோடி தருவதாக சொல்லுவாங்க. அதை திரும்ப சொல்லணும். அது பேரிடர் மேலாண்மைக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடியது. ஒவ்வொரு மாநிலத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தொகையிலிருந்து 450 கோடி ஒதுக்கப்பட்டது. ஆனால் நம்மளுடைய தேவை என்னவாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. 12,000 கோடிக்கு தேவை என்று சொல்கிற நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால தான் நாங்கள் சொல்ல வேண்டிய நிலைமை. இது வந்து சென்னையோட பாதிப்போட நிலைமைக்கே இந்த கதை. நீங்களே சொல்றீங்க, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பார்வையிட்டார், அரசுக்கு உறுதுணையாக இருப்பதாக சொன்னார். மத்திய குழு வந்து பார்வையிட்டது, பாராட்டியது. இன்றைக்கும் கூட நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவின் பேரில் தான் ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டது. முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பதற்கு முன்னதாகவே ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டு விட்டது. தமிழகத்திற்கு தேவையான உரிய தேவைகளை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு பிறகாகவும் வெள்ள பாதிப்பில் மத்திய அரசு அரசியல் செய்கிறது என்கிற குற்றச்சாட்டு ஏன் எழுது? இல்லை, இந்த பாதிப்போட தன்மை முதல்ல பார்க்கணும். இதுவரையில் நான் சொல்ல வரது ஏதோ இந்த ஆண்டு திமுக அரசு இருக்கும் பொழுது ஏற்பட்டிருக்க பாதிப்பை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதல்ல. கடந்த காலங்களில் கூட நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற வெள்ளப்பெருக்கிலிருந்து தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய, அது வரதா புயலாக இருக்கலாம், ஒக்கி புயலாக இருக்கலாம், இப்படி பல புயல்கள் தமிழ்நாட்டை சந்தித்து இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் கூட ஒன்றிய அரசினுடைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வருகை தந்து பார்வையிட்டு பாதிப்புகளை என்னன்றதை ஆய்வு பண்ணி அது எப்படி அதுக்கு நிவாரணம் செய்வது என்பதில் கவனம் செலுத்தாத அரசாகத்தான் ஒன்றிய அரசு இருந்திருக்கிறது. கேட்ட நிதியை நான் இங்கே இப்போ 12,000 கோடி கேட்டிருக்கோம், கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்றது ஒரு பக்கம். ஏன் கடந்த கால ஆட்சியின் பொழுது, அதிமுக ஆட்சியின் பொழுது கேட்ட தொகையை இந்த ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துருக்குறானாலும் அப்பயும் கொடுக்கல. இல்லை, அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலில் கை கொடுக்கக்கூடிய வகையில் குறைந்தபட்சம் முதல் நடவடிக்கை ஈடுபடுவதிலும் வரவில்லை. அதே போல் வந்துட்டு ஆறுதல் சொல்வதற்கு கூட முன்வராத ஒரு ஒன்றிய அரசாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் உணர முடியுது. ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார் என்பதை நாங்கள் மறுக்கவும் இல்லை. வந்ததை அடிப்படையில் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது என்று சொல்வதை நாங்கள் வரவேற்கிறோம். இதில் வந்து நாங்கள் அரசியல் செய்வதற்காக எந்த விதத்திலையும் யோசிக்கவில்லை. ஆனால் ஏன் இதை திரும்ப சொல்ல வேண்டிய நிலைமை வருதுன்னா, நம்ம கோரிக்கை வைத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க தருவாங்களா தரலையானே தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிர்நோக்கி இல்லாமல் 6,000 ரூபாய் ஒரு குடும்ப அட்டைக்கு என்ற அளவிற்கும் கொடுத்துருக்கிறது. நிவாரணப் பொருட்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் சார்பான நிவாரணங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய அளவிற்கு திமுகவினுடைய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இறங்கி களத்தில் கொடுத்துட்ருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் எதையுமே செய்யாமல் இருந்து கொண்டு விமர்சிப்பதை மட்டும் செய்து கொண்டு இருக்கக்கூடியதாக பாஜக இருக்கிறது. அப்போ உதவி செய்வதற்கு முன் வரவில்லை, ஆறுதல் சொல்வதற்கு முன் வரவில்லை, பார்வையிடுவதற்கு முன் வரவில்லை. அதே நேரத்தில் நிதியை கேட்கிறோம், நிதியை கொடுப்பதற்கு முன் வரவில்லை. ஆனால் குறை சொல்வதற்கு வருகிற பாஜகவை பார்த்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, பிரதமர், உள்துறை அமைச்சர், இங்கு வந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசின நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஏன் இங்கு வந்த மத்திய குழு, இவர்கள் யாருமே அரசு மீது குற்றம் சாட்டல. அவர்கள் எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கல, அரசியல் செய்வதாக யாரும் சொல்லல. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விவகாரத்தில் அரசியல் நடக்கிறது, பாரபட்சம் நடக்கிறது, ஓரவஞ்சனை நடக்கிறது அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டிய தேவையை எழுகிறது?
ஏன்னா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பேசுறதுனால ஒரு அரசாக அங்கே ஒன்றிய அரசு இருந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றிய அரசு செய்ய வேண்டியதை செய்யவில்லை, ஆனால் நாங்கள் அரசியல் செய்வதாக பார்க்கவில்லை, கேட்டுக்கொண்டு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கோம். திரும்ப திரும்ப எங்களுக்கு வேணுங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும். இந்த பாதிப்பு இங்கே இருக்கிறதுக்குள்ளரே அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் 4 மாவட்டங்களில் பெரும்பான்மையாக திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் இது மாதிரி பார்க்காத வரலாறு காணாத ஒரு பெரும் வெள்ளத்தில் பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அந்த ஒன்றிய அரசை சார்ந்த கட்சியை சார்ந்தவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறவர்கள் களத்தில் இறங்கி உதவுவதற்கு வரல, களத்தில் இறங்கி என்ன செய்யணுமோ அந்த செய்கைக்கு வரல. அவங்க அடிக்கிற கமெண்ட்ஸ் மட்டும் ஓவரா இருக்கு. அப்ப கமெண்ட்ஸ் அடிக்கிறது எந்த அடிப்படையில் நடக்குதுன்னா ஒரு அரசியல் செய்கிற நோக்கத்தில் வருகிறார்கள். அது எப்படி இருக்குன்னா, நான் நிதியை தரமாட்டேன், இல்ல இங்க பிடிச்சி வச்சுக்கிறேன், நீ முடிஞ்சா நீ கீழே உட்காந்துட்டு நீங்க சொல்றதன் அடிப்படையிலே பார்த்தாலுமே கூட இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியான கமெண்ட்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கான்னு கேட்கிறேன். ஈவன் பாஜக தலைவர்கள் கேட்கிறாங்க, மத்திய அரசு கொடுத்த அந்த 450 கோடி ரூபாயில இருந்தா இந்த 6000 ரூபாய் நிவாரண தொகையை கொடுக்கப்படுது. ஈவன் குஜராத்துக்கு 1000 கோடி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கேட்டது 1000 கோடி, நாங்க கொடுக்கிறது 1000 கோடி. பாதிப்பு நிவாரண நிதியை கேட்பதில் கூட அரசியல் செய்கிறீங்க, நீங்க 20,000 கோடி ரூபாய் கேட்கறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் கூட பாரதிய ஜனதா தரப்புல இருந்து கேட்டோம். 12,000 கோடி கேட்டிருக்கு. பாதிப்பு 12,000 கோடியா இல்லையான்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, செய்தியாளர்கள் பார்க்குறீங்க, ஏன் ஊடகங்களே பார்த்துருக்கீங்க எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு. இப்போ 12,000 கோடி கேட்கிறோன்னா அதில் பாதிக்கும் மேற்பட்ட தொகைகள் வந்துட்டு கட்டமைப்புகளை சீரமைப்பதற்கே தேவைப்படுகிறது. அடுத்த கட்டது வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது, சிறு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு தேவையான உதவிகள் தேவைப்படுகிறது. இப்போ இந்த அடிப்படை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்க குடும்பங்களுக்கு நிதி ஆதாரம் தர வேண்டியிருக்கு. இதையெல்லாம் கணக்கெடுத்து தான் இதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ இது தவறான புள்ளி விவரம் என்று சொன்னால் அது எந்த இடத்துல தவறுனே சொல்லி காட்டுங்க, தவறு இல்லை, இது தவறு, இது தேவையற்றது, நீங்கள் அதிகமாக கேட்குறீங்கன்னு குறிப்பிட்டு சொல்லுங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்கன்னா, நாங்கள் பார்வையிட்டதில் அறிக்கை கொடுத்துருக்காங்க, அறிக்கை கொடுத்துருந்த அடிப்படையில் இவ்வளோ தேவை தான், இது வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லுங்க. எதுவுமே இல்லையே. பொத்தாம் பொதுவாக அதிகமாக கேட்டார்கள்ன்றதும் 12,000 கோடி கேட்டதுக்கு 20,000 கோடின்னு சொல்றதும் எதை காட்டுகிறதுனா பொத்தாம் பொதுவான விமர்சனை வைப்பது. நீங்க நிதி அமைச்சர் அவர்கள் சொன்னாருன்னு சொல்லுகிற பொழுது இதுவரையில் நீங்க என்ன கேட்டீங்க, ஏன் திமுக இது போன்றவர்களுக்கு பதில் அளிக்க வேண்டுமா, இதுன்னு சொன்னது இங்க இருக்கிறவங்களை பற்றி தேவையற்ற விமர்சனங்களுக்கு நீங்க கவனம் செலுத்தணுமா, ஒன்றிய அரசு எதுவும் சொல்லியே அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களே இந்த விமர்சனத்தை 20,000 கோடி என்று கூடுதலாக சொல்லி அதை விமர்சிப்பதும் அல்லது இவ்வளவு தர இருக்கிறோம் என்று சொல்வதற்கு மாறாக இது கூடுதலாக கேட்டிருக்கிறது. குஜராத் கேட்டதில் நாங்கள் 1000 கோடி கொடுத்துட்டோம்னா குஜராத்துக்கு நடந்த 2வது நாள் போய் பிரதமர் பார்வையிடுறார். 2வது நாள் போய் பார்வையிடுறார். தமிழ்நாட்டை பார்வையிடுவதற்கு அவர் வர முடியாதா? வருவதற்கு இல்லையா? மற்ற நேரத்தில் மொத்தம் யாதும் ஊரே யாவரும் கேளி, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாமே ஊர் உலகத்துக்கெல்லாம் திருக்குறளை மட்டும் எடுத்து பேசுறதுக்கு தெரியுது. திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய கன்னியாகுமரியே பக்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் அந்த இடத்துல ஹெலிகாப்டர்ல வந்து பார்க்கட்டுமே, நாங்க ஒண்ணு ரோட்ல வந்து பார்க்கணும் சொல்லியே, ரோட்ல வந்து பார்க்கணும் சொல்லியே, அதை செய்வதற்கு கூட வரவதற்கு முன்வராத நேரத்தில் விமர்சிக்கக்கூடிய அவர்கள் கட்சியினரை நீங்கள் முதல் போய் களத்தில் நின்று மக்களுக்கு தேவையானதை செய்யுங்கள் என்று சொல்வதற்கு முன்வராத ஒன்றிய அரசை இன்றைக்கு அது போன்ற கேள்விகள் எழுகிறது. திரு முருகானந்தம், இங்க நிவாரண நிதி ஒதுக்கீட்டில் ஓரவஞ்சனை செய்கிறது மத்திய அரசு, வெள்ள பாதிப்புல அரசியல் பண்றாங்க, இது அப்படியான ஒரு குற்றச்சாட்டை பாஜக அரசு மீது திமுக வைக்கிறது. இது ஆதாரப்பூர்வமானதா, அரசியலா? திரு பாலா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த விவாதத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே சகோதரர் பாலா உங்களுக்கும் சொல்றேன், நீங்க தனியா ஒரு நரேட்டிவை நீங்க செட் பண்ணாதீங்க. அதாவது ஒரு கொஸ்டின் மார்க்கோட இருக்குதான்னு கேக்குறது வேற இல்ல. நீங்க நெறியாளருக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க, நீங்க கருத்து நீங்க சொல்ல சார், நீங்க எடுத்துனே இதெல்லாம் இவர்கள் செய்யவில்லை அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க. நீங்க இல்ல இப்படி இருக்கிறார்கள், இப்படி கேள்வி கேட்கிறார்கள் சொல்றது வேற, இப்படி இருக்குன்றது கவர்னர் அதிகாரிகளோட பேசுகின்றார், வேற எதுவும் செய்யல, நீங்க அப்படி அவர் பேசுனதானே நான் சொல்லியிருக்கேன். இது நான் எதுவும் கற்பனையில சொல்லலையே.
என்ன நிவாரண நிதி வரவில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்களே நீங்களே அதுக்கு கேள்விக்கு நீங்களே பதில் சொல்றீங்க. அப்புறம் நாங்களே எதுக்கு இருக்கிறோம்? அப்புறம் எங்ககிட்ட கேட்டு நாங்க எங்க பதில் கேள்வி இல்ல. இப்ப நீங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றீங்க? நீங்க அப்படி இல்ல நீங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ண விரும்புறீங்க சார்? சகோதரரே இல்ல அதுதான் நான் நேரடியா கேட்டேன். நீங்க இல்ல உங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டா நான் அதுக்கேத்த மாதிரி கேள்வி மாத்திக்கிறேன். நீங்க கேட்ட ஆரம்பத்துல நீங்க கேட்ட கேள்வி தவறு. நீங்க இப்படி செய்கிறார்கள் அப்படி நீங்க சொல்லாதீங்க. இப்படி கேக்குறாங்க சார். நடக்கிற ஃபேக்ட் இதெல்லாம் நடக்குது. கோட் அண்ட் கோட் அப்படின்னு கோட்டா தான் சார் நான் என்னுடைய முன்னுரையில நான் சொன்னேன். மத்திய அரசாங்கம் எதுவும் கொடுக்கலீங்களா? நீங்களே பதில் சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க பதில் சொல்றதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. பதில் சொல்லுங்க. கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. நீங்க என்ன கொடுத்தாங்கன்னு திரு முருகானந்தம் சொல்லட்டுமே சார். சகோதரரே, அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். அதுதான் கேக்குறேன். நீங்களே ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே நீங்களே இப்படி எல்லாம் கொடுக்கல. திரு முருகானந்தம் நீங்க நான் நரேட்டிவ் செட் பண்றதா சொல்லிட்டு நீங்க இப்ப எனக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. எனக்கான ஒரு வண்ணம் பூசுறீங்க. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் உங்களுக்கான நேரத்தை நீங்க விரையும் பண்ணாம பதில் சொன்னா ஆக்கப்பூர்வமா கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன் விவாதத்தை. நீங்க முறையா கேளுங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி என்னுடைய கேள்வி மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். நிவாரண நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்கிறது, வெள்ள பாதிப்பில் அரசியல் செய்கிறது என திமுக எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டுகிறார். இது ஆதாரப்பூர்வமான அரசியல் கேளுங்க. அதுக்கு நீங்க ஆரம்பத்துல சொன்னதுக்கு தான் பதில் சொல்றேன். டைம் ஒண்ணும் தப்பு இல்ல, நேரம் ஆயிட்டு இருக்குது. 7/12/23 அன்று எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு தெளிவான அவருடைய பதிவுல சமூக வலைதளத்துல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. SDRF ஃபண்ட்ல எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க, NDRF ஃபண்ட்ல இருந்து எவ்வளவு ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். முதற்கட்டமாக 450 கோடி ரூபாயும், இரண்டாவது தவணையாக 450 கோடி ரூபாயும், நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிதியிலிருந்து 561.29 கோடிகளும் கொடுத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு, இங்க நீங்க கொடுக்கக்கூடிய 6000 ரூபாய் பத்தாது, நீங்கள் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அந்த 10,000 ரூபாய் மக்களுக்கு எதற்காக போய் சேர வேண்டும் அப்படிங்கிற காரணத்தையும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த SDRF NDRF அதுக்கு ஒரு வரமுறை இருக்கின்றது. அதுல இருந்து நம்ம பொத்தாம்பதுவாக ஒரு அமௌண்ட்டை சொல்ல முடியாது. அதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடைமைகள் இழந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இருந்திருந்தால் அவர்களுக்கு 2,500 ரூபாயும், அங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது சேதப்பட்டு இருந்தா அதுக்கு 2,500 ரூபாயும், மேற்கொண்டு இருக்கக்கூடியவர் 5,400 ரூபாயும், இப்படி பல்வேறு விவரங்களை அதிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதையெல்லாம் சேர்த்து தான் நாங்க சொல்றோம். மாநில அரசு நிவாரண நிதி தொடர்பா ஒரு அறிக்கை அரசாணை வெளியிடும் போது அதுல நீங்க சொல்ற எல்லா டேட்டாவும் அந்த மாதிரி எதுவும் பொதுவா இல்லாம 6,000 ரூபாய் எதற்காக, விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா, விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அதற்கான தொகை எவ்வளவு, குடிசை வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கான தொகை எவ்வளவு, கால்நடைகள் உயிரிழந்திருந்தால் அதற்கான தொகை எவ்வளவு அப்படிங்கிற அந்த டீடைல்டு ரிப்போர்ட் தான் அந்த ரிப்போர்ட். பொதுவா எதுவும் அதுல இல்ல. நாங்க 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய காரணத்தை சொல்லித்தான் அந்த அறிக்கையே எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த பதிவை செய்திருக்கின்றார். இது 6,000 ரூபாய் பத்தாது, 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அது ஒரு கண்ணோட்டம். இன்னொன்று, நீங்க இந்த இப்ப நான் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க அதுல அதாவது மறுப்பு தெரிவிச்சா சொல்லுங்க. நீங்க கேட்கக்கூடிய நிதி ஒரு புறம் இருந்தாலும் அதை பார்த்து அதற்கு பிறகு என்னெல்லாம் செய்ய வேண்டியுமோ நிச்சயமாக அதை செய்வார்கள். அதற்கு முன்னாலே SDRF ஃபண்ட்ல இருக்கக்கூடிய 75% மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பும், 25% மாநில அரசாங்கத்தினுடைய பங்களிப்பும் அதை சேர்ந்ததுதான் SDRF ஃபண்ட். அதுல இருக்க கொடுத்திருக்கின்றோம். ஒரு 1000 கோடி ரூபாய் கணக்கு சொல்றாரு, அதுலதான் மறுப்பு இருக்கா? NDRF ஃபண்ட்ல இருந்து 450 crores கொடுக்கப்பட்டது உண்மை. மேற்கொண்டும் அதிலே ஒதுக்கீடு செய்வதாக சொல்லியிருப்பதும் உண்மை. ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா அது ஆல்ரெடி அலோகேட்டட். எப்ப NDRF 450 கோடி இல்ல சார், 561.29 கோடிகள் கொடுத்திருக்கின்றோம். SDRF ஃபண்ட்ல இருந்து மொத்தம் 1,200 கோடி, அதிலே மாநிலத்தினுடைய பங்களிப்பு 300 கோடி, மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு சார் அந்த SDRFல பங்களிப்பு இருக்குங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்கா மாநிலத்தோட பங்களிப்பு அதுல பெருமளவில் உள்ளது. அது பெருமளவில் சார் 75%. அது பேர் உங்களுக்கு சின்னதுன்றீங்க. அப்ப உங்களுக்கு நினைவூட்டலுக்காக சொல்றேன். 75% திரு எழிலரசன் அவர்கள் நீங்க பேசுகின்ற பொழுது நான் குறுக்கீடு பண்ணல. அதுல 75%
மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி கொடுத்திருக்கிறோம். அதுல 450 கோடி முதல் குவார்டர்ல 450 கோடியும் அதற்கு பிறகு 450 கோடியும் 900 கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். நீங்க சொல்லக்கூடிய 6000 ரூபாய் சொல்றீங்கல்ல, அதுல 75% மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி இருக்கின்றது. அது உங்களுடைய திருப்பி சொல்லணும்னா எங்களுடைய ஜிஎஸ்டி வரிகள் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, நீங்க எவ்வளவு எங்களுக்கு கொடுக்குறீங்கன்ற கேள்விக்குள்ள போனோம்னா அது ரொம்ப பெரிய கேள்வியா போகும். இல்ல சார், நீங்க தர வேண்டி நீங்க தந்ததை நாங்க ஏற்றுக்கொள்ள இல்ல நீங்க தந்ததை மக்களுக்கு அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். நீங்க கேட்கக்கூடிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை அதெல்லாமே நீங்க கேட்கக்கூடிய விஷயம் அத்தனையுமே அதை பூர்த்தி செய்தாகிவிட்டது அப்படிங்கிறது பார்லிமெண்ட்லயே உங்களுடைய எம்பியினுடைய கேள்விகளுக்கு தெளிவாக சொல்லி ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், நீங்க சொல்லி இருக்கக்கூடிய பதிவுல, நீங்க ஆரம்பத்துல சொல்லி இருக்கக்கூடிய பதிவுல முழுக்க முழுக்க உங்களுடைய மிஸ்மேனேஜ்மென்ட் சார். ஏற்கனவே நீங்க கேட்கக்கூடிய நம்பகத்தன்மையவே நீங்க இழந்துட்டீங்க. கேட்கக்கூடிய விஷயத்துக்கு மத்திய அரசாங்கம் உதவி செய்வது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது, நிச்சயமாக மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்கள் செய்யத்தான் போகின்றார்கள். இன்னொன்று, நீங்க அந்த தகுதியை இழந்து விட்டீர்கள். ஏன்னா நீங்க உங்க 4000 கோடி ரூபாய் ஒரு விஷயத்தை நீங்க முன்வைத்தீர்கள் என்றால் மக்கள் அதை கேள்வி கேட்கின்றார்கள். இல்ல நான் சொல்லிடுறேன், நீங்க பதில் சொல்லுங்க.